பேரணி எப்படி நடந்தது? தலைவருடைய எய்ட்ஸ் தமிழ் தலைமையில் மதசார்மை பாதுகாப்பும் என்ற ஒரு பேரணி மிக எழுச்சியாக வந்து இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. மதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்ற மாதிரி தான் எங்கள் தலைவர் வந்து இந்த பேரணியை வந்து முன்னெடுத்துக்கிறாரு. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை வந்து கொடுத்துருக்குது. தேசம் காப்பமாக நடந்துச்சுலக்கா, அதோட இது மிக பிரமாண்டமான வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தேசம் காப்பம் பேரணியாக இருந்தாலும் சரி, இல்லை வெல்லும் ஜனநாயக மாநாடாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி அதிகப்படியாக லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான சிறுத்தைகள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி தேசம் காப்பம் பேரணியை போல 2 மடங்கு அதிகமாக தான் இங்கே வந்து சிறுத்தைகள் கூடுவார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தக்கூடிய மற்ற மாநாட்டோட இந்த மாநாட்டில் அதிகமான மகளிர் கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எப்படி இருக்குங்க மகளிர் வந்து பார்த்திங்கன்னா, நான் தொடர்ச்சியாக வரும்போது நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டு இருந்தோம். வர வழியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேனில் எல்லாமே வந்து மகளிர் விடுதலை சிறுத்தைகள் தான் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் 2 லட்சம் சிறுத்தைகள், மகளிர் சிறுத்தைகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை தாண்டி வந்து இங்கே வந்து கலந்துக்குவாங்க பேரணியில் கலந்து. தேங்க்யூக்கா, தேங்க்யூ.